எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் பிச்சி வீட்டு சமையல் 2.0. இன்றைக்கி நம்ம சூப்பரான டேஸ்ட்டில் காளான் சில்லி எப்படி செய்யணும்னா பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சிடலாம். அதுக்கு நான் ஒரு பாக்கெட் அளவுக்கு காளான் எடுத்துகிட்டு நல்லா கழுவிட்டு 4 கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ காளான் சில்லி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். கடலை மாவு இல்லைன்னா நீங்கள் மைதா மாவு கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சில்லி மசாலா, நம்ம கடையில் வைக்கிற சில்லி மசாலாவை சேர்த்துக்கிறேன். அப்படி சில்லி மசாலா இல்லைன்னா நீங்கள் 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவெலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா கலந்துட்டோம். இப்போ நம்ம இதில் ஒரு பாதி லெமனை பிழிஞ்சு விட்டுக்கலாம். இதில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். முட்டை உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். முட்டையை சேர்த்துட்டோம். இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். முட்டை சேர்க்கும்போது நல்லா சாஃப்ட்னஸ் கிடைக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். முட்டையை சேர்த்து கலந்து விட்டுட்டோம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். ரொம்ப பஜ்ஜி மாவு பதத்துக்கு கலந்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டு பதத்துக்கு நம்ம கொண்டு வந்துக்கலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்க காளானை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் அந்த காளானோட அந்த மசாலா விட்டும். இப்போ நல்லா காளானோட சேர்த்து நல்லா கலந்துட்டோம். இது ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு நல்லா ஊறட்டும். நம்ம ஊறினதுக்கப்புறம் பார்க்கலாம். மசாலா நல்லா சேர்ந்து காளான் நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ நம்ம இதை பொரிச்சு எடுக்கலாம். கடாயை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதும் அதில் நம்ம கலந்து வச்சுருக்க காளானை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். காளான் ஒரு பக்கம் வெந்துருச்சு. நம்ம இன்னொன்று சைடு நல்லா திருப்பி விட்டுக்கலாம். காளான் வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே டைம் எடுக்காது, சீக்கிரமாகவே வெந்துடும். நம்ம எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். காளான் நல்லா எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட காளான் சில்லி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.